அதாவது 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்போவுமே ஒரு நாளைக்கு 2 hours படித்தோன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேவா? அதுவும் தினமும் வீடியோவில் போடுற கொஸ்டின் ஆன்சர் எடுத்து பாருங்கள். டெய்லி எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் டெய்லி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே டெய்லி 2 hour, ரொம்ப வேணாம் 2 hour, ஆஃப்டர் 2 hours படித்தானாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழில் 3ஆம் பருவத்தில் உள்ள அந்த அப்துல் கலாம் லெசன் தான் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? அதில் இன்னையோட முடியுது. நாளைக்கு இலக்கணம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ முதல் கொஸ்டின், குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் என்று கூறியவர். குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் சி.வி. ராமன், சிவன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டி அனைவரும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் 3 ஆப்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க, சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க, சயின்டிஸ்ட் நேம். அதுக்கப்புறம் 4வது அது அவங்க மொத்தமாக ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஆப்ஷன் சி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் என்று கூறினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 2வது கொஸ்டின், தேசிய அறிவியல் நாள் எது? அதாவது தேசிய அறிவியல் தினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கும்போது எது தேசிய அறிவியல் தினமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 20, ஜனவரி 28, பிப்ரவரி 13, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28. இந்த 4 டேட்டில் எது தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் தினமாக அறிவிக்கப்பட்டது. அதாவது ஆப்ஷன் டி, பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் தினம், தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், கடல் நீர் ஏன் நீல நிறமாக உள்ளது என்று யாருக்கு வினா எழுந்தது? அதாவது இந்த கடல் நீர் ஏன் இப்படி நீல நிறமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஐய வினா சொல்லுவோம்ல, ஒரு ஐயத்தோட வினா எழுந்தது. அது யாருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சர் சி.வி. ராமன், சிவன், அனைவரும். 3 சயின்டிஸ்ட் நேமும் கொடுத்துருக்காங்க. அதை மொத்தமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது கடல் நீர் ஏன் நீல நிறமாக உள்ளது அப்படின்னு யாருக்கு ஐயம் எழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் எழுந்துச்சு, ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சர் சி.வி. ராமன். இந்த சர் சி.வி. ராமனுக்கு தான் கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வினா எழுந்தது இந்த சர் சி.வி. ராமனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி, சர் சி.வி. ராமன். அடுத்து, சர் சி.வி. ராமன் எதனை கொண்டு ஆய்வை தொடங்கினார்? அதாவது அவர் ஆய்வு செய்ய நிறைய பொருட்கள் தேவைப்பட்டிருக்கும். அந்த பொருட்கள் என்னெல்லாம் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாதரச ஆவி விளக்கு, பென்சின், நிறமாலை காட்டி, மேற்கண்ட அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாதரச ஆவி விளக்கு, பென்சின், நிறமாலை காட்டி, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சர் சி.வி. ராமனுக்கு எதெல்லாம் ஆய்வுக்கு பயன்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதரச ஆவி விளக்கு, பென்சன், நிறமாலை காட்டி, இந்த 3ஐயுமே பயன்படுத்தியிருப்பார். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். பாதரச ஆவி விளக்கு, பென்சின், நிறமாலை காட்டி, இந்த மேற்கண்ட அனைத்தையுமே என்ன செஞ்சிருக்காரு சர் சி.வி. ராமன் அதை கொண்டு ஆய்வை தொடங்கினார் சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின், 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் சர் சி.வி. ராமன் எந்த கண்டுபிடிப்பை வெளியிட்டார்? அதாவது சர் சி.வி. ராமன் கண்டுபிடித்த விதி, அந்த விளைவு விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயத்த விளைவு விதி, கோட்பாட்டு விளைவு விதி, ராமன் விளைவு, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1928 பிப்ரவரி 28ஆல் சர் சி.வி. ராமனால் கண்டுபிடிக்கப்பட்ட விளைவு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி, ராமன் விளைவு. ஆப்ஷன் சி, ராமன் விளைவு அப்படிங்கிறத தான் என்ன செஞ்சிருப்பாரு இந்த சர் சி.வி. ராமன் ஒரு விளைவு விதியாக கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம்? 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் சர் சி.வி. ராமன் ராமன் விளைவு அந்த இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ராமன் விளைவு எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? அதாவது ராமன் விளைவு எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த ராமன் விளைவு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நம்ம முந்தின கொஸ்டினில் பார்த்துருக்கோம். 1928 பிப்ரவரி 28, 1918 பிப்ரவரி 28, 1920 பிப்ரவரி 28, 1929 பிப்ரவரி 28. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. ஆப்ஷன் ஏ 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு எந்த நாட்டிற்கு ராமன் விளைவு பெற்று தந்தது? அதாவது இந்த அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு எந்த நாட்டிற்கு இந்த சர் சி வி ராமன் கண்டுபிடித்த ராமன் விளைவு பெற்று தந்ததுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டுக்குன்னு. நாடுகள் அப்படின்னு சொல்லப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு எந்த நாட்டிற்கு ராமன் விளைவு பெற்று தந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா, சீனா. இந்த 4 நாட்டில் இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி இந்தியா. இந்தியாவுக்கு தான் நோபல் பரிசு முதல்ல அறிவியலுக்கு பெற்றுத்தரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ராமன் விளைவால். அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? அதாவது நுட்பமாக சிந்திக்கக்கூடிய செயல் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். சிற்றறிவு, பட்டறிவு, நுண்ணறிவு, நூலறிவு. 4 ஆப்ஷனில் நுட்பமாக சிந்தித்து அறிவது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி நுண்ணறிவு அப்படிங்கிறது என்னது? நுட்பமாக சிந்தித்து அறிவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுண்ணறிவு நுட்பமாக சிந்தித்து அறிந்து ஆராய்வது ஆகும் அப்படிங்கிற பதில கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி நுண்ணறிவு. 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கணினி உடன் போட்டியிட்ட உலக சதுரங்க வெற்றியாளர் யார்? அதாவது கணினியுடன் போட்டியிட்ட உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது செஸ் போட்டி நடந்திருக்கும், அவரும் இதில் இருக்கார். ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஆன்சர்னு பார்ப்போம். விஸ்வநாதன் ஆனந்த், கேரி காஸ்பரோவ், காரல் கபெக், அனைத்தும். 3 பேரை கொடுத்து அதை மொத்த ஆன்சரை அனைத்தும்னு கொடுத்துருக்காங்க. இதில் கணினியுடன் போட்டியிட்ட உலக சதுரங்க வெற்றியாளர் அப்படின்னு பார்க்கும்போது கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர் தான் கணிப்பொறியோட போட்டிட்டு ஒரு விளையாட்டு போட்டு கணிப்பொறிக்கும் மனிதனுக்கும் நடந்திருக்கு. மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர். அந்த கணினியோடு போட்டிட்டு உலக சதுரங்க வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். கணிப்பொறியோடைய போட்டி எந்திர மனிதனோட. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின். மனித ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டவை எது? மனித ஆற்றலுக்கு மாற்றாக செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்திர கைகள், கணினி, தானியங்கிகள், எந்திர மனிதன். அதாவது மனித ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தானியங்கிகள். இந்த தானியங்கி அப்படிங்கிறது தான் என்னது? தானியங்கிகள் அப்படிங்கிறது தான் மனித ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு இந்த இதில் ஆன்சரில் 10வது கொஸ்டினில் ஆன்சரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? மனித ஆற்றலுக்கு மாற்றாக செயல்படுவை தானியங்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் அப்போ ஆன்சர். ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, காரல் கபெக் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காரல் கபெக் அப்படிங்கிறவர் அப்போ விஞ்ஞானி, கவிஞர், நாடக ஆசிரியர், அறிவியலாளர். காரல் கபெக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்திருப்பார்? விஞ்ஞானியாக இருந்திருப்பாரா, கவிஞராக இருந்திருப்பாரா, நாடக ஆசிரியராக இருந்திருப்பாரா, அறிவியலாளராக இருந்திருப்பாரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காரல் கபெக் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாடக ஆசிரியர். இந்த காரல் கபெக் அப்படிங்கிறவர் யார்? நாடக ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடக ஆசிரியராக இருந்தவர் தான் இந்த காரல் கபெக் அப்படிங்கிறவர் நாடக ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னு இந்த 11வது கொஸ்டினில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாடக ஆசிரியர். ஆப்ஷன் சி நாடக ஆசிரியர். இதுதான் ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தானியங்கியின் செயலை கட்டுப்படுத்துவது எது? அதாவது தானியங்கியோட செயலை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி, ரோபோ, எந்திரம், எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த தானியங்கியோட செயலை கட்டுப்படுத்துறது எது? கணினியா, ரோபோவா, எந்திரமா, எந்திரம் மனிதனான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் தானியங்கியோட செயலை கட்டுப்படுத்துவது ஆப்ஷன் ஏ கணினி. இந்த கணினி தான் என்ன செய்யும், அந்த தானியங்கி ஒவ்வொரு தடவையும் இயங்கக்கூடியதை நிப்பாட்டி வைக்கிறது, அடுத்து அதோட செயலை மாற்றுறது, இது எல்லா ஒரு கட்டுப்படுத்துகிற தன்மை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ கணினி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? தானியங்கியின் செயலை கட்டுப்படுத்துவது கணினி அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கொஸ்டின். தொழிற்சாலையில் பழுது நீக்கும் பணிக்கு பயன்படுத்தப்படுவது எது? தொழிற்சாலையில் பழுது நீக்கிற பணிக்கு எதை வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கணினி, ரோபோ, தானியங்கி, எந்திரம், 4 இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தொழிற்சாலையில் பழுது நீக்கும் பணிக்கு எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி, ரோபோ, தானியங்கி, எந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தானியங்கி. இந்த தானியங்கி அப்படிங்கிறது தான் தொழிற்சாலையில் பழுது நீக்கும் பணிக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 13வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தானியங்கி. இந்த தானியங்கி தான் என்ன வேலையை பார்க்குது? தொழிற்சாலையில் பழுது அடைஞ்சிட்டுன்னா அந்த பழுதை நீக்கக்கூடிய பணிக்கு தானியங்கி பயன்படுத்தப்படுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.